இந்தியா இந்தியா வர்சஸ் வர்சஸ் இங்கிலாந்து. இங்கிலாந்து தேர்ட் ஓடிஐ. தேர்ட் ODI. ஆப்வியஸ்லி இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணிட்டானுங்க இங்கிலாண்டை. அது எதிர்பார்த்ததுதான். எதிர்பார்த்ததுதான். நல்லா போச்சு மேட்ச். ஆமா என்ன கொஞ்சம் இங்கிலாந்து பிளேயரும் ஃபார்முக்கு வந்துட்டாரு கொஞ்சம். நம்ம உள்ளூர்ல வச்சு வளர்த்துட்டு அவரையும் இருக்கோம். நம்ம போன எபிசோட்ல நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணோம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட டிரான்ஸ்லேட் பண்ணி. ரோஹித் சர்மா இந்த பசங்க நல்லா பேசுறானுங்க அப்படின்னு இருப்பாரு போல ரோஹித் சர்மா. இல்ல ரோஹித் சர்மானா ஆடினருக்கு இண்டிபெண்டா விராட் கோலி ஆடினாரானா இல்ல. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃபிளைங்கா ஆடினாரு. அவர் போன மேட்ச் ரொம்ப ஃப்ரீ ஃபிளைங்கா ஜாலியா எனக்கு என்ஜாய் பண்ணி ஆடினாரு. இன்னைக்கும் அது வந்து ஒரு லேட் ஸ்விங் ஆச்சு, டக்குன்னு வாங்கிட்டு போயிருச்சு. நல்ல கேட்ச் பிடிச்சாரு சால்ட்டு. ஆனா கோலி அப்படி ஆடினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லதான். ஏன்னா நிறைய ஒரு 2 ரன் அவுட் சான்ஸ், நியர் கேட்ச் டிராப்ஸ் சொல்ல மாட்டேன் ஆகணும் அப்படின்ற ஒரு என்னடா எல்லாரும் அடிச்சிட்டீங்க, நான் மட்டும் தான் ஜோக்கரா அப்படின்ற மாதிரி அவரு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதான் அவர் அடிச்ச சாட்சி பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி போச்சு. நிறைய இது நியர்லி டிராப்ஸ். அப்படின்னா என்ன, கேட்சிங் சான்ஸ் இல்ல, ஆனா என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் பவர் ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா கைக்கு போய் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் ஆடினாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேட்ச்ல இந்தியாவோட டாப் 4 ரோஹித் விட்டுருங்க, ரோஹித் பேட் டே இன்னைக்கு. சோ டாப் இல்ல அதான் லேட் ஸ்விங் ஆயிடுது. வுட் எப்பவுமே பேஸ் மட்டும் தான் போகும், ஸ்விங் ஆகாது. அகமதாபாத்ல ஸ்டார்ட்ன்றதுனால அந்த ஒரு லேட் ஸ்விங் கிடைச்சிருச்சு. அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த டாப் 5 இல்ல அது மார்க் ஃபயர் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. எல்லாரும் வந்து 50+. ராகுல் 50 அடிக்கல, பட் he was in a very good swing. நல்ல சப்போர்ட் பண்ணாரு இன்னைக்கு. அதான் T20 கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு T20 மாதிரி ஆடி இருந்தாரு கொஞ்சம். அவரோட T20 இப்படிதான் இருக்கும், ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் ராகுலோட ராகுல் இல்ல ஐயரோட, ராகுல் பத்தி தானே பேசிருந்தோம். தலைவரே சாரி, நான் ஐயர் பத்தி பேச வந்தேன். இல்ல சரி. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் வந்து இங்கிலாந்து ஒரே டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணிட்டேன். அதுதான் வந்து பெரிய ஆச்சரியம். அவங்க வந்து என்ன ஃபேக்டரி பண்ணியிருக்கானுங்கன்னா, நம்மளும் வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரி, அதான் கடைசி அங்க நடந்த ஓடி மேட்ச்னு நினைக்கிறேன், வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் பத்தி போடலாம். அப்படியே லைன்ல சொல்லிட்டு வந்துடலாம். என்னது நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணோம்ல, அது போ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். அதான் அவனுங்க வந்து நான் ஆஸ்திரேலியா மாதிரியே பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்ணானுங்க. அதே மாதிரி ஏர்லியா ரோஹித் சர்மாவோட விக்கெட் செகண்ட் ஓவர்ல எடுத்துட்டானுங்க. என்ன அங்க இருந்து நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாரும் சொன்னோம் அகமதாபாத்ல கில்லு தாண்டா கில்லின்னு. அதே மாதிரி அடிச்சுட்டான். ஒரு செஞ்சுரி போட்டாரு. இங்க தாண்டா உட்காந்து தூங்குனேன், இங்க தாண்டா படுத்து இது பண்ணேன். அந்த மாதிரி அந்த கிரவுண்ட வந்து அக்கு வேற அணி வேற அவருக்கு தெரியும். நம்ம நிறைய பவுண்டரிஸ், எக்கச்சக்கமான பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு ஆக்சுவலா இந்த ஒரு இன்னிங்ஸ்லயே. 14 4s and 3 6s அடிச்சிருக்காரு. ஆமா, அது க்ளோஸ். அதான் 75 ரன்ஸ் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல, 75 ரன்ஸ் கிட்ட இருக்கும் பவுண்டரிஸே. அப்பனா அவர் வந்து ஆக்சுவலா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஸ்விங் ஆச்சுல, ரோஹித் சர்மா அவுட் ஆனோடனே அவர் கொஞ்சம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சுட்டாரு. ஆக்சுவலா நல்ல லீவ்ஸ் தான் அது ஆக்சுவலா தேவை. ஒரு சைடுல கொஞ்சம் நல்லா லீவ் பண்ணி அந்த பிகினிங்ல அவர் அது பண்ணதுனால தான் he went on to a big score. இல்லனா ஆமா, ஏன்னா பண்ணி போயிருக்கலாம், வாய்ப்புகள். ஏன்னா அந்த பேஸ் வந்து அதான் அந்த ஸ்விங் வந்து ஓப்பனிங் ஸ்டேஜஸ்ல குறைஞ்சோடனே பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் ஈஸியா, ஏன்னா இந்த ஸ்விங் குறைஞ்சு பால் கொஞ்சம் ஓல்டரானோடனே தான் ஸ்ரேயஸும் கேல வந்தாங்க. அவங்க வந்தாலே லைக் அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா டு த பேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கிலாண்டோட இன்னிங்ஸ் அப்பயும் லைக் ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் 1 ஓவருக்கு மட்டும் தான் ஸ்விங் இருந்துச்சு. ஒன்லி ஹர்ஷதீப் சிங் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் கொஞ்சம் பயம் காமிச்சாரு. அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களுக்கு செட்டில் ஆரம்பிச்சு. ஸோ அதான் இந்தியா சைட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்ட் தான். ரோஹித் சர்மாவோட விக்கெட் என்ன தான் ஏர்லியாக போனாலும் ஆஸ் அ ஸ்டார்ட்டாக பார்க்குறப்போ திஸ் இஸ் ரியலி குட் தான். ஏன்னா வழக்கமாக என்ன ஆகும்னா ஒன்று விழுந்துச்சுன்னா அந்த அப்படியே டாமினோ எஃபெக்ட் மாதிரி போயிட்டு இருக்கு இந்தியா லைனப்பில். அது இங்கிலாந்து நடந்துருச்சு இந்த வாட்டி. அதுதான் இந்த வாட்டி அது நடக்கலை. அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கிலாந்து திருப்பி மேபி எனக்கு தெரிஞ்ச அவங்க ஜோஃபர் ஆர்ச்சரும் பிரைடன் கார்ஸும் நல்லா தான் பண்றாங்க.
அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா, அவங்க நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. என்னதான் இந்த 2 ஓடி ஆடலனாலும், தே போத் ஆர் இங்கிலாண்ட்ஸ் பெஸ்ட் T20 பவுலர்ஸ் அதர் தென் சீரிஸ்லயே மார்க்வுட். பார்த்தோம் 2 பேருமே they were in ஆ good form. அதான் தே ஆர் த 2 பெஸ்ட் பவுலர்ஸ் அதர் தென் மார்க்வுட். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஓகே ஃபாஸ்ட் பவுலர் தான். ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஆட விட்டு கைய கால எங்கேயாச்சும் பண்ணிக்காம உட்கார வச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க ஆடி இருந்தா இன்னும் கொஞ்சம், ஏன்னா இங்கிலாண்டோட பவுலிங் வந்து நம்ம மோசம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உண்மையிலேயே நல்லா தான் போட்டிருக்காங்க அவங்களோட பவுலிங். லைக் கஸ் அட்கின்சன் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஜோ ரூட் எக்ஸ்பெக்ட் பண்றது தான். ஜோ அவர் ரூட் கோலியும் பார்ட் நல்லா டைமர், சோ நான் பெருசா சொல்ல மாட்டேன். இல்ல அவர் விராட் கோலிக்கு தான் போட்டுட்டு இருந்தாரு. விராட் கோலி போடுறப்பயும் அவர் லைக் செட்டில் ஆயிட்டாரு கொஞ்சம் நிறைய பால்ஸ் ஆடி. ஸோ அந்த டைம்ல ஜோ ரூட் பவர் பிளே முடிஞ்சு வர்றப்போ விராட் கோலி வந்து அதான் சொல்றேன்ல, அவர் வந்து இந்த 25-30 பால்ஸ் ஆடிட்டார்னா மீதி எல்லாம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன்ஸ் கொஞ்சம் சைடுல வந்துகிட்டே ஆனா இருக்கும். இன்னொரு சைடுல வந்து எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல மேஜர் பிரேக் த்ரூஸ் எடுத்து கொடுத்தது ஆதில் ரஷீத் தான். என்னதான் இங்கிலாந்து நம்ம இது பண்ணாலும் ஆதில் ரஷீத் ப்ராப்பர் பிரேக் த்ரூஸ், மெயின் விக்கெட்ஸ் எடுத்தாரு. அது கரெக்ட் தான். ஆனா கோலி விஷயத்துல இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, போன மேட்ச் என்ன டிஸ்மிஸலோ அதே டிஸ்மிஸல் தான் திருப்பி. என்ன அது கொஞ்சம் ஃபோர்த் லைன்லயே பிச் ஆகி வெளியே போச்சு. இது ஸ்டம்ப்ல பட்டு ஃபோர்த் லைனுக்கு போச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ டெஸ்ட்ல எப்படி ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஃபோர்த் லைன் போட்டு விக்கெட் எடுக்கிறாரோ அதே மாதிரி லெக் ஸ்பின்னரை வந்து போட வச்சு ஓடிஎஸ்ல விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நார்மலா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஒரு அவே ஃப்ரம் த பாடி வர மாதிரி தூசரா போட்டா கூட அவுட் ஆயிருவாப்ல போல இருக்கலாம். பட் ஆனா லெக் ஸ்பின்னர்னா கன்சிஸ்டன்ட்டா உங்களுக்கு வெளியே தான் போக போகுது. அதனால ஒரு பால் லெக் டர்ன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அடி வாங்குவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஆடினாரு லைக், பட் ஆனால் கொஞ்சம் இந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் கோலியா இன்னும் ஆடலை. அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவா ஆடினாரு. மேபி அவருக்கு அந்த ப்ரெஷர் இருந்திருக்கும், எல்லாரும் அடிச்சிட்டாங்க நம்மள தான் அடிப்பானுங்க அப்படின்னு. ஸோ கில் 100 அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச், பிளேயர் ஆஃப் த சீரீஸ். ஏன்னா இங்கே ஒரு 112, போன மேட்ச் ஒரு நல்ல 19 60 90 சம்திங், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 80. ஸோ க்ளோஸ் டு 300 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அரௌண்ட். அதாவது ஆவரேஜ் மட்டுமே 78 என்னமோ இருந்துச்சுன்னு நான் பார்க்குறப்போ இந்த சீரீஸில். எல்லாரும் ஏன்டா வைஸ் கேப்டன் ஸ்குவாட் இல்லை வைஸ் கேப்டனுக்கு தான் நிறைய திட்டிட்டு இருந்தானுங்க. அதான் நான் இந்த ஃபார்மேட்ல என்னால் ஆட முடியும்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறேன். ஏன்னா டெஸ்ட்டில் அவர் அவுட் ஆகிறது அந்த ஷார்ட்ஸுக்கு போய் தான். அவரும் நல்ல பேட்ஸ்மேன் தான், ஷார்ட்ஸுக்கு போய் தான் அவுட் ஆவார். ஸோ இங்கே வந்து அந்த ஷார்ட்ஸும் தேவை இதுவும் தேவைன்றதுனால கொஞ்சம் அவர் வந்து அவரோட நேச்சுரல் கேம் வந்து ஓவர் T20 ஓடிஐ ஃபார்மேட்டாக தான் இருக்குது. ஏன்னா T20ல இப்போ சுப்மங்கிலுக்கு பிளேஸ் இருக்கான்னா டவுட்டு தான். ஏன்னா அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ஆர் ஓப்பனிங், தேர் தேர்ட் ஆப்ஷன் இஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ இந்த 3 பேர் வந்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் நிறைய ஃபுல்லா அந்த ஸ்குவாட் வந்து இன்னுமே அந்த T20 ஸ்குவாட்ல பிரேக் பண்ணனும்னா someone in that has to make some டெரிபிள் மிஸ்டேக்ன்றத வர்ஸ் ஃபார்முக்கு வரணும். வந்தாலும் கூட ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட் ரெடியா இருக்காங்க. லைக் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வில் டேக் தட் பிளேஸ் இஃப் இட் இஸ் ஓப்பனிங் ஸ்பாட். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி செட்டாக இருக்கு இந்த T20 ஸ்குவாட். ஸோ அதனால அதில் T20 ஸ்குவாட்ல தெர் இஸ் நோ பிளேஸ். ஓடிஐ ஸ்குவாட் நிறைய நியூஸ் இப்போ வருது, இட் இஸ் ட்ரூ ஆர் நாட்னு தெரில. லைக் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து சேர்ந்து ஆடின டோர்னமெண்ட் வந்து இஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இன் 2013. அதே மாதிரி 2024 2025 ஆடுறாங்க. இது லாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வருது. அப்படிதான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி. அதான் ஏன்னா they did the same thing with the T20 World Cup. T20 World Cup முடிஞ்சு they both announced their retirements. ஜெயிச்சதனால அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஓகே, பட் அதான் சோ அந்த நியூஸ் இருக்கு. எனக்கு என்னமோ if they are not one also they would have announced தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ கன்சிடரிங் இந்தியாஸ் T20 யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதான் வில் மூவ் ஆன் வித் திஸ் இன்னிங்ஸ். அதான் விராட் கோலி அண்ட் சுப்மன் கில் பிளேட் வேலாங். அவங்க வந்து அதான் ஃப்ரம் செகண்ட் ஓவர்ல ஆரம்பிச்சு அரௌண்ட் சொல்லியிருந்தோம் ஒரு 35 ஓவர் 40 ஓவர் வரைக்கும் நில்லுங்க, நின்னுட்டு அதுக்கப்புறம் ஓவர்ஸ் உங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஓகே 20 ஓவர்ஸ் ஆடி இருக்கானுங்க, ரொம்ப இதெல்லாம் இல்லை. 18.8 என்னமோ அவுட் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நல்ல விஷயம்னா லைக் இன்னொரு லாங் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கிலாந்து கிட்ட இருந்து பார்க்க முடியல. சரியா இப்ப இங்க 18 ஓவர்ஸ் ஆடிருக்காங்கன்னா அது ஒரு 16 ஓவர்ஸ் ஆடி இருக்காங்க. சைடு ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஓடிஐ சீரிஸ் ஃபுல்லாமே ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்கு. அவர் வந்து ஏன்டா ஒரு வருஷம் வெளியே உட்கார வச்சீங்கன்னு திருப்பி இப்ப கூட ரீசெண்டா இந்த
மேட்ச் முடிச்சுட்டு பேசுகிறப்போ விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபிட்டாக இல்லாதனால தான் எனக்கு வந்து இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ண அது முடிஞ்சுச்சு ஃபர்ஸ்ட் ஓடி அப்போ சொன்னார். அதான் அவர் வந்து லைக் அந்த 1 இயர் அவர் ஏதோ ஒரு ரஞ்சி டிராஃபி மேட்சா ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணதுனால சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து தூக்கி நிறைய இது பண்ணாங்க. அதனால நான் திருப்பி வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இது. ஹீஸ் சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டே. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் சுப்மன் கில்லோட வைஸ் கேப்டன்சியும் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவரும் லைக் எஸ் கேப்டன் கொஞ்சம் சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேப்டன். கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாரு. கேஎல் ராவலும் ஃபார்முக்கு வந்துட்டாரு கொஞ்சம். அவர் ரொம்ப எக்ஸப்ஷனல் சொல்ல முடியாது. அவர்கிட்ட வந்து தேவை இந்த 40 ஆஃப் 29 அதுதான். ஆனால் இந்த வாட்டி அவர் கேஎல் வர ராகுல் டைம்ல அக்ஷர் பட்டேலுக்கு முன்னாடி இறங்கி இருக்காரு. அதுமே நம்ம பார்க்கலாம். இல்ல ஓப்பனிங் ஸ்கோர் வந்துருச்சு. இதுக்கும் மேல ராகுலை கீழே இறக்குனாங்கன்னா அவர் டெஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி முன்னாடி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல் வந்து வர்ற டைம்ல அவர் வந்து அடிச்சுதாகணும். ஏன்னா அவர் வந்து இது பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 40 ஓவர்ஸ் 40 ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஏதோ தான் வந்தார் நினைக்கிறேன். ஆமா ஆமா அக்ஷர் பட்டேல் வாஸ் இன் அட் 43rd ஓவர் 44th ஓவர் 41st ஓவர்ல வந்தார். 41st அவர் 2 ஓவர் தான் ஆடினாரு. இல்லை நான் என்ன சொல்றேன்னா அவர் அங்க இருந்து வந்தப்ப அவரோட வேலை ஆக்சிலரேட் பண்றது தான். அப்போ அவர் விக்கெட் வர்றது தப்பு இல்லை. கேஎல் ராகுல் வந்து அதான் சொல்லலை, இது ஆடலைன்னா அவரோட சாம்பியன்ஸ் டிராஃபி பிளேஸ் கூட இதாக இருக்கலாம். ஏன்னா இன்கேஸ் அவர் இந்த இன்னிங்ஸில் ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோரோட வெளியே போயிருந்தாருன்னா அவர் எனிவே ஹி இஸ் கோயிங் டு பிளே டவுன் தான். அதுக்கு நீங்கள் பண்ணிட்டே ஆடலாமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்திருக்கும். லெஃப்ட் ஹேண்டர் பிளஸ் இந்த மிடில்ல வந்து கொஞ்சம் அந்த இன்னிங்ஸ் ஆக்சிலரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலா இன்னொரு சைடு சொன்னா ஹி இஸ் a better keeper than கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் பார்ட் டைம் கீப்பர் தான் இருந்தாலும் இன்னைக்கு கீப்பிங்கும் பார்த்து இதுவும் பார்க்கணும். இன்னைக்கு கீப்பிங் ரொம்ப இதுவா இருந்துச்சு. நிறைய அடி வாங்கினாரு, நிறைய மிஸ்ஃபீல்ஸ் இருந்துச்சு. அதான் ஸ்டம்பிங் கிம்பிங் ஒரு 2-3 பண்ணாலும் ஓவராலா பாக்குறப்ப இஸ் பர்ஃபார்மன்ஸ் எஸ் கீப்பர் வாஸ் பேட் டுடே. அவரோட இந்தியாட்ட இருந்து கொஞ்சம் ஃபீல்டிங் பெட்டர் பண்ணிருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு போவோம். அதான் ஸோ இது முடிச்சு அதான் ஸோ அதனால மீதி எல்லாம் ஒரு இதுதான் குவிக் ஃபயர்னு சொல்லி ஆல் அவுட் ஆயிட்டோம். பெட்டர் ஓகே சொல்லு. அதான் குவிக் ஃபயர்னு சொல்லி ஆல் அவுட் ஆயிட்டோம் இந்தியா. பவுலர்ஸ் அதான் மார்க்வுட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு 5 எக்கானமியோட. ஆதில் ரஷீத் நல்ல இது. மீதி சகிப் முகமது 6.8 எக்கானமி. பட் மீதி எல்லாரும் வந்து கொஞ்சம் ஹை தான். கன்சிடரிங் ஆட்கின்சன் மட்டும் தான் ஃபுல் டைம் பவுலர். அவர் 9ல கொடுத்தது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆதில் ரஷீத் கிட்ட நம்ம பிளேயர்ஸ் ஆக்சுவலி ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த நம்ம பிளேயர்ஸ் இல்ல யாரா இருந்தாலுமே தான். பட் இப்போ அவங்களுமே ஒரு டிஸ்கஷன் வச்சிருப்பாங்க ஆதில் ரஷீத் எந்த அளவுக்கு ஒரு அவங்களோட கீ அசெட் வேற ஆதில் ரஷீத். ஸோ அதனால இல்லை அதான் ஸோ அதனால ஓவராலா பார்க்குறப்ப அவங்களோட பவுலிங் இன்னைக்கு கொஞ்சம் லைக் நேத்து தோணுதா மொயின் அலிக்கு ஒரு டூப்ளிகேட் மாதிரி இருக்காங்க ஆதில் ரஷீத். ஆமா ஆக்சுவலா லைக் இன்னும் பேட்டிங்ல ஒர்க் பண்ணாருன்னா இதுதான். பட் இந்த அவரோட டைம் இதுக்கு மேல பேட்டிங்ல ரொம்ப பெருசா ஒர்க் பண்ண வேணாம் கேட்டோன்னா. ஸோ அதான் லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்றப்ப இது வந்து ஒரு பவுலிங் அட்டாக் பவுலிங் பெட்டர் பண்ணியிருக்கானுங்களா? டேய் போன மேட்ச் கம்பேர் பண்றப்ப இது மோசம்டா. போன மேட்ச் அட்லீஸ்ட் எக்கானமியாச்சும் எல்லாரும் 8க்குள்ள கொடுத்துருந்தானுங்கடா. இவனுங்க வந்து என்னதான் அடி வாங்கி பவுலிங்ல குல்தீப் யாதவ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் அதை ஆக்சுவலி பார்த்தேன். இந்தியாவோடது நல்லா இருந்துச்சு. இல்ல நான் இங்கிலாண்டோட சொல்றேன். பவுலிங் மோசம். ராணா வந்து ஹர்ஷித் ராணாவுமே கொஞ்சம் பிஞ்ச் ஹிட் பண்ணாப்ல. பேட்டிங் அதான் பேட்டிங் இந்தியா வந்து இதே பேட்டிங் கூட தான் போவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பார்ப்போம். இந்தியாவோட பேட்டிங் இஸ் குட். இதே ஃபார்ம் அவங்களால துபாயில ரெப்ளிகேட் பண்ண முடியும்னா இட் இஸ் பெட்டர். ஸோ ஐ திங்க் தட் லைக் வாஷிங்டன் சுந்தர ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ மேபி ரிஷப் வச்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா ஜட்டு ஆர் வருண் ரொம்ப இதுதான். நான் என்ன யோசிச்சேன்னா இல்ல வருண் ஆர் குல்தீப் தான் 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் ஆடுவாங்க. இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஸ்குவாட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஈவன் தோ வருண் அந்த கூத்த ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஆமா ஜஸ்பிரித் பும்ராக்கு பதிலா ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்துட்டாங்க. அது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
ஆனா கரெக்ட். எதுக்கு ஜெய்ஸ்வாலை தூக்கி வெளியே வச்சு வர ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டு வருண் சக்கரவர்த்தி எடுத்திருக்காங்க. பட் வருண் இஸ் கேப்பபிள் தான். ஆனாலுமே வருண் 5 is ஸ்பின்னர் capable of எதுக்கு? what? கேப்பபிள் இல்ல. அவரு என்ன ஓப்பனிங் ஆட போறாரு? இஸ் a குட் பிளேயரா? ஓப்பனிங் இல்ல. பட் நம்ம நான் கிட்ட நல்ல சுப்மன் பிளேயர் கில். இல்லைன்னு சொல்லல தம்பி. ஆ நான் சொல்றது ஆல்ரெடி 4 ஸ்பின்னர் வச்சிருக்கேன். அந்த கரெக்ட் தான். 4 அதே இனியும் கேள்வி நீ தான் எங்க தான் எனக்கும் யூஸ் இருக்கு. பண்ண போற? எனக்கு எனக்கு வந்து 5வது ஸ்பின்னரா இந்தியா எதுக்கு வாஷிங்டன் சுந்தர இல்ல இந்தியா இந்த அவங்க சிம்பத்தி கோட்டாவை ரெடி பண்ணிட்டானுங்க. இப்ப வந்து கில்லோ ரோஹித் சர்மா எவனாச்சும் ஒருத்தன் இன்ஜுரி ஆனான்னா அவங்க நேரா ஓப்பனிங்கா கேஎல் ராகுல போடுவானுங்க. பண்ட்டை வந்து கீப்பர் இறக்கிடுவானுங்க. கரெக்ட். கேஎல் ராகுல் ஆடாததுக்கு ஒரே காரணம் இவ்வளவு நாள் கீழே ஆடிட்டு ஓப்பனிங் போயிருக்காரு, பொசிஷன் மாத்துறானுங்க அப்படின்னு சிம்பத்தி கோட்டா கிரியேட் பண்ண போறாங்க. அதுதான் விஷயம். ஒரு டைம்ல ஐபிஎல்ல ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிஷப் பந்தோட காம்பினேஷன் மேட்சஸ் பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் வந்து அது ஓகே. அது நான் என்ன போகும் சொல்றேன்னா மேபி. ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் இன்ஜூர் ஆயிட்டாருன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. நீங்க சொல்லலாம் ப்ரோ 11க்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காரு ப்ரோ அப்படின்னு. ஆனா அதே ஆளுங்க தான் வந்து கேஎல் ராகுல கீழே ஆட வச்சிருக்கானுங்க. அதனாலதான் அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரலன்னு சொல்றது அதே ஆளுங்க. பரவாயில்ல. ஒரு மேட்ச் யாரால ஒரு மேட்ச் மேல இதெல்லாம் இருந்து யாரால? அடிச்சு இழுத்தா. இதெல்லாம் யாரால? பிசிசிஐயால தான். கௌதம் கம்பீரால. இல்ல கௌதம் கம்பீர் அவர் கேகேஆர் எதுக்கு பைசா. சம்பந்தமே இல்லாம. கரெக்ட் தான். அவர் வந்து எனக்கு தெரியல. அவர் வந்து அவர் பண்ணதுலே பெரிய டாக்டிக்கல் மூவ் என்ன தெரியுமா? சுப்மங்கிலுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்ததெல்லாம் இல்ல, அப்படியே சிராஜ சைடா ஒதுக்கி ஒதுக்கி கொண்டு வந்ததுதான். ஃபார் மை பாய் சீசர் அப்படின்னு உட்கார்ந்து ஏன்னா உங்களுக்கு வந்து லைக் எவ்வளவோ ஹர்ஷித் ராணா தப்பா பேசல, அவரோட கேப்பபிள் போலர்ஸ் முகேஷ் குமார் இருக்கட்டும், அதெல்லாம் கன்சிஸ்டன்டா 2 வருஷம் ஐபிஎல்ல போட்டிருக்கான். ஒரு ஹர்ஷித் ராணா 1 வருஷம் போன வருஷம் மட்டும் தான் பண்ணியிருக்கான். இல்ல பாஸ்ட் சைக்கிள்ல ஹஸ் வர்க் வெரி க்ளோஸ்லி வித் கம்பீர் அண்ட் இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ்ல கேகேஆருக்கு ஒரு நல்ல டெத் பவுலரா இருந்திருக்காப்ல. இல்ல தம்பி கண்ணை மூடிட்டு சொல்லு, ஐபிஎல் ஆக்ஷன்ல உட்காந்துருக்கோம் டீம் ஒரு பவுலர் தான் வேணும். முகேஷ் குமார் எடுப்பியா ஹர்ஷித் ராணா எடுப்பியா? ஹர்ஷித் ராணா தான் எடுப்பேன். யங்கு டேய் ஆட போறது 1 வருஷத்துக்குடா, இவ்வளவு கிரைட்டீரியா போடணுமா உனக்கு? ஒரு பவுலர் தான், வயசெல்லாம் தேவையில்லை. யார் எடுப்ப? அவன் தான் உனக்கு ஸ்டார்டிங் பவுலர். இந்த இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஹர்ஷித் ராணா அவ்வளவுதான். இந்த இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல, நான் சொல்றது ஜெனரலாவே சொல்றேன். ஹர்ஷித் ராணா தான். ஏன்னா பழைய முன்னாடி ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருந்திருக்கு. ஐபிஎல் பாப்போம். சரி அது வரைக்கும் இந்தியா இது இங்கிலாண்டோட இன்னிங்ஸ் பார்ப்போம். பென் டக்கெட் அடி வாங்கிட்டு தான் வந்தாரு. ஆமா, நல்ல கிராயின் இன்ஜரி. இவங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் 10 ரன்ஸ் பர் ஓவர் தான் எடுத்துட்டு போனாங்க. இப்போ பென் டக்கெட் அவுட் ஆனாரோ அப்படியே லைனா எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. இல்ல அதான் பென் டக்கெட் வந்து அதான் சொல்றேன்ல, பென் டக்கெட் வந்து நல்ல ஒரு இது ஆக்சுவலா அவரோட இதுபடி பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர். ஃபில் சால்ட்டுமே நல்ல பிளேயர். மேபி அவங்க காம்பினேஷன் எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பென் டக்கெட் வந்து அதான் அவரால் ஓட முடியல ஆக்சுவலா. அதுதான் என்ன தோணுதுன்னா மேபி 2 பேருமே வந்து ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய பிளேயர். சோ 2 பேரையும் ஒரே டைம்ல வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஜோ ரூட்டை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரலாமோ அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா ஜோ ரூட் தான் 3ல ஆடினவங்க. டாம் பேட்டன் எனக்கு தெரிஞ்சு ட்ரை அவுட் பண்ணி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கெஸ் என்னதுன்னா டாம் பேட்டன் ஆக்சுவலா வெளியே போயிடுவாரு. லைக் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆட மாட்டார். பட்னா இன்னைக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. பட் சாம்பியன்ஸ் டிராஃபில அவர் ஆட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் ஆடாம ஏன்னா ஒரு அடிஷ்னல் பவுலர் அவங்களுக்கு தேவை. ஏன்னா கஸ் ஆட்கின்சன் வெளியே உட்கார வச்சு சகீப் முகமது வெளியே உட்கார வச்சு தே ஹேவ் டு பிரிங் இன் போத் பிரைடன் கார்ஸ் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரின். அது கூட அவங்க வந்து ஜேமி ஓவர்டன் வேணுமா வேணாமான்றது அந்த டாம் பேண்டனோட டெசிஷன் நினைக்கிறேன். இஃப் தே வாண்ட் ஜேமி ஓவர்டன் இன் தே மைட் மேக் டாம் பேண்டன் டு சிட் அவுட். பட் இன்கேஸ் அவங்களுக்கு ஜேமி ஓவர்டனோட ஓவர்ஸ் தேவையில்லை. ஏன்னா லைக் மார்க்வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிரைடன் கார்ஸ் இஸ் கோயிங் டு போல் த 10 ஓவர் கோட்டா. ஆதில் ரஷீது 10 ஓவர் போட்டுருவாரு. இஃப் தே ஆர் கான்ஃபிடென்ட் தட் தே கேன் அந்த 5 ஓவர் ஜோ ரூட் கிட்ட இருந்து லேம் லிவிங்ஸ்டன் கிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து ஆப்வியஸ்லி டாம் பேண்டன் வச்சு ஆடலாம். ஏன்னா ஒரு நல்ல பேட்டரா தான் தெரிஞ்சாரு ஓடிஐ பாக்குறப்போ. அதனால அவங்களுக்கு பேட்டிங் அந்த டாப்ல அந்த ஃபுல்லா நல்ல பேட்டர் தான். இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஐஎல்டில அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராப்ல.
இல்ல அதான் சொல்றேன். லைக் உனக்கு வந்து அந்த பேட்ஸ்மேன் லெவரேஜ் வேணும். ஏன்னா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது வந்து ஆஃப்டர் ஃபில் சால்ட் அண்ட் பென் டெக்கெட்ஸ் விக்கெட்ஸ் யாருமே நிக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டாம் பேண்டனும், ஜோ ரூட்டும் கொஞ்சம் ஒரு எலங்கேட்டடா நின்னாங்க. ஆனா, அவங்களுக்கு 8த் ஓவர்லேருந்து அதான் அட்லீஸ்ட் 10 ஓவர்ஸ் நின்றுருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். கரெக்ட். நான் அதான் சொல்றேன். இங்கிலாந்து வந்து இதே ஃபார்ம்ல நான் சொன்னது தான். அவங்களோட பேட்டர்ஸ் அந்த 40த் ஓவர் வரைக்கும் புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, ரிசல்ட் அவங்க எப்படி வேணாலும் மாத்தலாம். ஏன்னா, லோவர் டவுன் த ஆர்டர் வர்றவங்களால அடிக்க முடியுது கொஞ்சமாச்சும். ஆனா, அவங்க என்ன ஆகுது என்னன்னு தான் தெரியல. இன்னைக்கு வந்து பென் டக்கெட்டோட விக்கெட்ட நான் விட்டுறேன். ஏன்னா, அவர் ஆடுனதுல அவர் 8 4 அடிச்சதே பெரிய விஷயம். ஏன்னா, அவர் He was not ஆடுவாரா? even able to give ஆ, his footwork. ஆ. Footwork பண்ண அதனால முடியாம தான் இருந்தா ஹர்ஷதீப் நிறையா. சிங்லாம் ஒரே ஓவர்ல 4 4 அடிச்சாரு. ஹர்ஷதீப் சிங்கே பயன்ட்டான். அதனால அதான் அவர் இருந்த வரைக்கும் லைக் கேமே தனியா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா ஃபில் சால்ட் ஸ்டார்டட் அ லிட்டில் மோர் ஆக்ஸலரேஷன். ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் ஏன் அவங்களால வந்து இந்த கன்சிஸ்டன்ட்டா டாம் பேண்டன் ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரா? ஆடியிருக்கான். ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருப்பாரு. ஆர்சிபி இல்ல ஆடி இல்ல இருக்காரு. ஒரு 10 மேட்ச் ரன் 2 மேட்ச் ஆடியிருக்கான். மொத்தமா 18 ரன் அடிச்சிருக்காங்க 2 மேட்ச். இல்ல அதான் சொல்றேன். இது அண்ட் வந்து அவரோட ஓடிஐ கரியருமே ரொம்ப கம்மி தான். 6 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஓகே. He is relatively new. ஹையஸ்ட் இந்த leagues ஹையஸ்ட் எல்லாம் 58. ஆடுறவர் தான் அவர். T20s நிறைய ஆடி இருக்காரு. ஆமா. ஸோ அதான் அதனால இங்கிலாந்தோட இன்னிங்ஸ் பார்த்தோன்னா, ஸோ அதே தான் நான் சொன்னது. அவங்களால நிக்க முடியல. ஹாரி ப்ரூக்கும் நல்லா இது பண்ணாரு. ஒரு இறங்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. லியம் லிவிங்ஸ்டனும் அதே மாதிரி தான். ஸோ அதனால அவங்க வந்து கொஞ்சம் இதாகுறாங்க. லைக் அவங்க எனக்கு என்னமோ நான் திருப்பி சொல்றது அதுதான். அவங்களோட அந்த பேஸ் பால் அப்படின்றது இது பேஸ்பால் கிடையாது. இது வந்து இங்கிலாந்து ஆக்சுவலா ஓடிஐல ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பார்த்தோன்னா, அவங்களோட மீடியன் ஸ்கோரே வந்து 350 தான் இருக்கும். ஏன்னா அவங்க அது வந்து பிரெண்டன் மெக்கலம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டைம்ல வந்து அது அந்த 350 எப்படி அடிச்சாங்க? ப்ராப்பர் ஓடி ஆடி அடிச்சாங்க. ப்ராப்பர் ஓடிஐலாம் இல்ல. பொழப்பானுங்க பொலன்னு. அவங்க பொளக்குறது பேர்ஸ்டோவா இருக்கட்டும். பொளக்குறதுனா மட்டும் இது இல்ல. பொளக்குறதுனா பேஸ் பால் இல்ல. இவங்க வந்து எல்லா பால் அட்டாக் பண்ணணும்னு பாக்குறாங்க. நீ அந்த 350 அடிச்ச ஸ்கோர் எடுத்து பாரு. நீ 350 அடிச்ச மேட்ச்ல எடுத்தேனா they know when to hit and they know when to switch back gears. அதை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா வர்ற பால் நான் பொளக்குறேன். இது பேஸ்பாலோட எஃபெக்ட்னு சொல்ல முடியாது ஃபுல்லா. ஆனா அவர் சைடுலயே ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இது வருது. இல்ல இதேதான் அவங்க வந்து டெஸ்ட்லயும் பண்றாங்க, T20லயும் பண்றாங்க. டெஸ்ட்ல அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு ஆக்சுவலி. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து இது வந்து 4th கன்சிக்யூட்டிவ் பைலேட்டரல் சீரிஸ் தோக்குறது. ஓகேவா? ஆனா இந்த ஒரு சீரிஸ்க்கு மட்டும் தான் பிரெண்டன் மெக்கலம் வாஸ் த கோச். மீதி எல்லாத்துக்கும் என்ன சொல்றது? ஏன்னா நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா, திஸ் இஸ் த டஃபஸ்ட் ஆப்போனன்ட். ஆனா மீதி எல்லாம் வேற டீம்ஸ் கூட தான் ஆடியிருக்காங்க. சின்ன டீம்ஸ் கூட தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க ஆல்ரெடி கன்சிக்யூட்டிவா லாஸஸ்ல இருந்து தான் வராங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஓடிஐ வாஸ் அ க்ளோஸ் மேட்ச். இதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும். புட் மோர் ஸ்கோர் ஆன் போர்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆன் இந்தியா சைட். செகண்ட் ஓடிஐ அதான் சொல்றேன். இங்கிலாந்து குட் ஹவ் டர்ன் தி டேபிள்ஸ். ஏன்னா இந்த ஓடி ஏன் அவங்களோட மெயின் 11ஐயே யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு சைடில் இருக்கு. ஏன்னா அவங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடல, பிரைடன் காஸ் ஆடல. தே போத் ஃபிட் இன் டு தேர் லிமிட்டட் ஓவர்ஸ் ஃபார்மேட் ஈஸிலி. அது ஏன்னு தெரில. ஸோ அதனால இது பேஸ்பால் மேலே ஃபுல்லாக தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஃபார்மே ஓடிஐ கிரிக்கெட்ல பேடாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுவும் சொல்லணும். ஏன்னா டெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு பேஸ்பால் தான் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. மோர் ஓவர். ஏன்னா இங்கிலாந்து ஸ்ட்ரகிள் பண்ணது என்னன்னா, அவங்க வந்து அந்த லாஸ்ட் டே வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறது. ஸோ ரொம்ப பொறுமையாக ஆடுறது. ஏன்னா அவங்களோட பேட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா, ஆலி போப், ஜோ ரூட், அதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெயின் ஆன விதம் என்னதுன்னா, அலெஸ்டர் குக் மேலே இருப்பார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40s அந்த மாதிரி தான் ஆடுற பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரியே ட்ரெயின் ஆகி வந்திருக்கானுங்க. ஸோ மெக்கலம் என்ன பண்ணியிருக்காரு, ஹி டிட் நாட் ஆஸ்க் தெம் டு கோ அண்ட் ஹிட் எவ்ரி பால். அவர் வந்து ஜாக் ராலி கொஞ்சம் ஓடிஐ பேஸில் ஆடுற ஒரு பேட்ஸ்மேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜாக் ராலியை ஒரு குவிக் ஃபயர் பென் டக்கெட்டோட இறக்கி விடுறாரு. ஸோ அவருக்கு ஓவரால் அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வர்றது வந்து ஜோ ரூட். அதே இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பட் எனக்கு என்னமோ the thing is they are looking to attack all balls. அந்த இடத்துல தான் அவங்க தப்பு. அந்த இடத்துல தான் அட்டாக் அதான் என்னால் பண்ண முடியும்னா பண்ணிடுறாங்க. அது ஆக்சுவலாக இருக்கு. அது அட்டாக் பண்ண போறதே என்னை கேட்டா அந்த மைண்ட் செட், எல்லா பாலும் நான் அட்டாக் பண்றேன் அப்படின்றதே என்னை கேட்டா வந்து will not be suitable for ODI.
T20ல அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா T20ல ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 6 அடிக்க ஆரம்பிச்சனாலே நல்லதுதான். ஸோ அது ஓகே தான். ஆனால் அதான் அவங்களுக்கு வந்து இது அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11 இல்லை. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினது மட்டும் தான் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11. ஸ்ட்ராங்கஸ்ட் 11ங்கிறத விட குட் பிளேசிங் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் ஆமா காம்பினேஷன் டிஃபரெண்ட் ட்ரை பண்றாங்க. ஆமா, ஏன்னா அதான் அவங்களோட பேட்டிங் சிமிலரா தான் இருக்கு. அவங்களோட பவுலிங் தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா எல்லா மேட்சும் 300+ இது பண்றாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னதுன்னா லைக் இவங்க இந்தியா 2 மேட்ச் 300 அடிச்சதுக்கு காரணம் வந்து இவங்களோட பவுலிங் தான். ஏன்னா சகிப் முகமது ஒன்று விக்கெட் எடுக்க மாட்டாரு, பட் கொஞ்சம் காஸ்ட்லியா போறாரு. வெஸ் அட்கின்சன் 2 மேட்ச்லயும் ஹிட் ஆர் மிஸ் தான். ஸோ போன மேட்ச் ஜேமி ஓட்டனும் அந்த மாதிரி தான் இருந்தாரு. ஸோ அதனால லைக் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் பவுலிங் கொண்டு வந்தால் தான் நம்மளால வந்து ஆக்சுவலாக இங்கிலாண்டை இது சொல்ல முடியும். இப்போ ஜென்ரலாக ஒரே ஆதில் ரஷீதை மட்டும் நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, ஆதில் ரஷீத் இந்த மேட்சஸ்ல ஆக்சுவலாக அப்படிதான் இருக்கு. மார்க்குட்டன் ஆதில் ரஷீத் தான். பட் என்ன சொல்றது, இதை வச்சே இங்கிலாந்து நீங்க கம்ப்ளீட்டா ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா இதே லைனப்ல சகிப் முகமது பதிலாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் உள்ள வந்தாருன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வந்தா. ஆமா, அதனால லைக் ஷோர் ஷாட்டா சொல்ல முடியல. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜென்ரல் வியூவர்ஸ் எல்லாரும் இந்த இன்னிங்ஸை பார்த்துட்டு இந்தியா தான், ஏன்னா இப்படி அடிக்கிறாங்க, இப்படி பவுல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரே சிங்கிள் மைண்டடா இருப்பாங்க. இந்த ஃபார்மோட போனா நம்ம சாம்பியன்ஷிப் நம்ம டீம்லயுமே அப்படிதான் அவங்க டிஃபரண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா லைக் அவங்க மைண்ட் செட் எப்படி போயிடும், நம்ம இவ்வளவு நல்லா ஆர்டர் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வரோம், நம்ம சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வருவாங்க. ஆனா அவங்க என்ன ரியலைஸ் பண்றது இல்லைன்னா நம்ம இவ்வளவு ரன் அடிச்சிருக்கோம், அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் லைனை போட வரல. அது ஒரு சைடுல அதுவும் இருக்கு. அதுவும் அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நம்மளும் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் லைனை போட நான் வந்து இது அடிச்சிருக்கோம் அதனால மட்டுமே சாம்பியன்ஷிப் அடிப்பாங்கன்னு சொல்லல. இல்ல அப்படிதான் யோசிப்பாங்க மைண்ட் செட். அது நிறைய பேர் இப்ப வேர்ல்டு கப் 2023 லாஸ் அப்ப ஏன் இன்னும் நிறைய பேர் இன்னும் ரொம்ப இதா லைக் ரொம்ப ஹார்ஷ் கமெண்ட்ஸா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா போய் வம்பளுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா லீக் ஸ்டேஜ்ல தேர் ஆர் லிட்டரலி நோ லாசஸ். லைக் லாஸ்லெஸ்ஸா வந்தாங்க. வந்தோடனே ஒரே அடி தான் அடிச்சா, ஒரே அடியில தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு அனுப்பிட்டான். ஸோ அதே மைண்ட் செட் தான் இருக்கும். நமக்கு தெரியும் இந்தியன் ஃபேன்ஸ் எவ்வளவு டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் இருப்பாங்க நிறைய பேர். என்னதான் இருந்தாலும் அது ரியாலிட்டி தான். ஏன்னா ஸ்போர்ட்டா பார்க்க மாட்டாங்க. இப்போ நானே சொல்றேன், நான் வந்து ஆவிட் நியூசிலாந்து சப்போர்ட்டர் தான். எனக்கு இந்தியாவும் நியூசிலாண்டும் ஆடுறாங்கன்னா கூட இந்தியா என்னதான் என் கண்ட்ரியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு நியூசிலாந்து பிளேயர்ஸோட அப்ரோச் பிடிக்கும். ஸோ அப்படி இருந்தேன்னா என்ன சொல்லுவாங்க, ஆன்டி இந்தியன் வாடுங்க, ஆன்டி நேஷனலிஸ்ட் வாடுங்க. நேஷனாலிட்டிக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லடா. ஆமா, பிஜிடிலே நான் ஆஸ்திரேலியாக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். பிஜிடிலே ஆஸ்திரேலியாக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். எனக்கு தெரியும்டா ஆஸ்திரேலியா என்ன பண்ணீங்கன்னு. ஆஸ்திரேலியாலாம் நல்லா தான் ப்ரோ ஆடுவாங்க. அவனுங்க வந்து பரவாயில்ல, இந்த டாக்ஸிக் ஃபேன் பேஸுக்கு அவங்க பரவாயில்ல கொஞ்சம். அவங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் அடைக்கலமாச்சு கொடுப்பானுங்க. ஸோ இவனுங்கிட்ட அதுவே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நம்மளே போட்டு அடிப்பானுங்க. அதனால வந்து அதான் சொல்றேன், லைக் இப்போ நம்ம இந்த ஃபார்ம்ல போனோம்னா நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, லைக் ஜெயிச்சிருவானுங்க. இந்த க்ளோஸ் வின்னுக்கு போயிட்டோம்னா அவ்வளவுதான், கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடணும் ஒரு பேரை பிடிச்சு. என்னன்னா அங்க போய் டிஃபரண்ட் காம்பினேஷன் ட்ரை பண்ண கூடாதுப்பா. மாத்தி மாத்தி முதல் மேட்ச்ல என்ன பண்றீங்க அப்படின்னு சர்ஃபேஸ்க்கு ஏத்தாப்புல மாத்தணும். ப்ரோ யார் ஸ்பீக்கிங் டு பிசிசிஐ, அவங்கள பத்தி தெரியாதா? அதுவும் கௌதம் கம்பீர் நம்ம போன இதுல தான் சொன்னோம், மெஸ்ஸியா ரொனால்டோனா ராஷ்வர்ட்ன்றவரு அவரை கூப்பிட்டு வச்சுட்டு எனக்கு தெரியல. அதான் சரி, குலுக்கல் முறையில் பிக் எடுப்போம் அப்படின்ற மாதிரி போட்டு 4 ஸ்பின்னரோட ஒரு மேட்ச் ஆடினான்னா என்ன ஆகும்னு நான் உட்கார்ந்திருக்கேன். 4 ஸ்பின்னர் பிரச்சனை இல்ல, ஃபாஸ்ட் பவுலரே எல்லாம் மேட்ச் ஆனா ஹர்திக் பாண்டியா மட்டும் வச்சுட்டு அது நடக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்குதான் யோசிக்கிற? ஆடினாலே ஹர்திக் பாண்டியா தானே ஆடணும், பேசுறா வேற பங்களாதேஷ் கூட ஆடட்டும். இல்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னதான் ஹர்ஷ்தீப் சிங்கையும் சமீ ஸ்குவாட்ல தூக்கினாலும் தலையை வந்து ஹர்ஷித் ராணா தூக்க மாட்டான். அதனால ஒரு பேசர் இருக்காரு. இந்தியன் பவுலிங் நல்லா தான் இருந்துச்சு, வாஷிங்டன் சுந்தர் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா. அவர் வந்து ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் பொலன்ட்டாங்க ஜோ ரூட். அவர் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மொமெண்டம்ல இருக்கும்போது உள்ள இறங்குனானுங்க. குல்தீப் யாதவே என்ன பண்ணானுங்க, குல்தீப் யாதவே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா போடணும்னு ட்ரை பண்ணாரு, இறங்கி ஒரே அடி ஹாரி ப்ரூக் 6க்கு ஸ்ட்ரெயிட்டா பயன்ட்டான்.
பட் குல்தீப் யாதவ் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணாரு. இல்ல அதான் அந்த ஸ்டார்ட் அந்த அதான் ஸ்டார்டிங் சொல்றேன்ல, தான் புரியுது. ஸ்பின் ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டானுங்க. போனோடனே நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா ஆமா அதான் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து இந்த எக்கானமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்களோட பேட்டர்ஸ் விட பவுலர்ஸ் தான் நெறைய ஆடியிருக்கானுங்க. இன்னைக்கு இந்த எக்கனாமிக்கலா போட்ட பவுலர்ஸ் எல்லாரையும் பவுலர்ஸ் தான் அதான் ஆடியிருக்கானுங்க. அதனால நீங்க இத வச்சுட்டு வந்து பரவால்ல எக்கானமி இவ்வளவு கம்மியா குடுத்துருக்காங்க அப்படின்னு இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி எதிர்பார்க்காதீங்க. நான் போன பாட்காஸ்ட்ல அக்சர் சொன்னதே பட்டேல் தான். வாஸ் குட். என்னதான் இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட். சோ நல்லா பண்ணுவாப்ல. அதே பிரச்சனைலாம் இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்தியா வந்து இதே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஏன்னா, அதான் சொன்ன மாரி தான் பாகிஸ்தானா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும் 3 பேரும் வந்து இந்த மாரி லூசா அடிச்சு விக்கெட் குடுக்க போறதில்ல. டு அன் எக்ஸ்டெண்ட் ஒரு 2, பங்களாதேஷ் 3 பேட் கொடுப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்ல பங்களாதேஷ் 2, 3 பேட்டர் டேய் லிட்டன் டாஸ் மாதிரி பேட்டர்லாம் எப்படா குடுப்பான்? தம்பி பங்களாதேஷ் கொடுப்பான். நான் அடுத்து சொல். BCCI பாகிஸ்தான் மேட்ச் காசு நியூசிலாந்து குடுத்தாலும் மேட்ச் நான் வந்து நல்ல காம்படிஷன்னு சொல்லுவேன். பங்களாதேஷ் மேட்ச் காம்படிஷனே கிடையாது. இல்ல இந்தியா தான் win. காம்படிஷன் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இவன் கேட்ச் எல்லாம் குடுக்குறாங்கல்ல டக்கு டக்குன்னு அந்த மாதிரிலாம் குடுக்க மாட்டானுங்க. டைரக்ட்டா குடுக்க மாட்டானுங்க. ஆ, கொஞ்சம் எஃபோர்ட் போட வைப்பானுங்க. அட்லீஸ்ட் டைவாச்சும் ஆடுறா அந்த மாதிரி. ஸோ அப்படி சொல்றேன். பாப்பா எனக்கு அந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்ல பங்களாதேஷ் மேல. இது தப்பு இல்ல. எனக்கு ஆனா மிச்ச 2 டீம் நல்லாவே நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நியூசிலாந்து நம்மளுக்கு தெரியும். நியூசிலாந்து ஆல் ஆப்வியஸ்லி. நியூசிலாந்து வந்து ப்ரோ நான் அவனை புதைக்க போறேன் அப்படின்ற ஃபார்ம்ல தான் இருக்கானுங்க. ஒரு வாடா பாத்துக்கிறேன். ஆமா. நியூசிலாந்து மத்த 3 பேசிட்டு டீமுக்குமே இருக்கிற அப்படிதான் டைம்ல சொல்லுவாங்க. பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து மேட்ச் முடிச்சிருக்காங்க. சூப்பர். பாகிஸ்தான் have chased down 355. அது அது அவனுங்களுக்காக சேஸ் பண்ணல. ஓத்த என்னாலையும் சேஸ் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லி இந்தியாவை காமிக்கிறானுங்க. அதுதான் மேட்டர். ஆமா ஆக்சுவலா அது ரிஸ்வான் ஒரு 122, சல்மான் அகா ஒரு 134. ஆமா சல்மான் அகா வந்து நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு டெஸ்ட்லயும். ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்களோட கீ பேட்டரா இருந்த சைம் அயூப் இல்ல, ஆமா அவர் இல்லாமே அப்படி சேஸ் பண்றாங்க. அவர் இருந்தாருன்னா அவர் இன்ஜூர் ஆயிட்டாருன்னு இப்ப யாரு சந்தோஷப்படணும், நம்ம தான் சந்தோஷப்படணும். நண்பர்களே இருக்கு பவுமா 82, பவுமா அது வந்து லாங் ஷாட். அந்த ரன் அவுட் அடிச்சானுங்க, பின்னாடி இருந்த ஒரு ஹாஃப் கிரவுண்ட்ல போய் நின்ட்டாரு. அவர் போறப்ப இவன் வந்து போட்டு செலிப்ரேஷன் இருக்க முன்னாடி ஆணு கத்தி கூப்பாடு போட்டு வேற எதுல அழியறானுங்களோ இல்லையோ இதுலதான் அழியுவானுங்க பாகிஸ்தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட தான் ஆடி இருக்கானுங்க. லைக் அந்த நாக் அவுட்ஸ் முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. கிளாசன் ஆடி இருக்காரு. ஆமா 3 பேரே 80 அடிச்சிருக்காங்க. கார்பின் பாஸ் வந்துட்டாரு. கேஷவ் மகாராஜ், லுங்கி கேல்வரேன் கூட ஆடி இருக்காங்க. இல்ல இங்கிடியன் சப்ஜி ஆடினாங்க போன மேட்ச். அதான் சொல்றேன் ஃபுல் இதோட தான் ஆடி இருக்கானுங்க. அதான் பாகிஸ்தான் வந்து இது வார்னிங் சைன்ஸ் ஃபார் இந்தியா தான். ஏன்னா இவங்களும் நல்லா ஆடுறாங்க. அங்கிட்டு நியூசிலாண்டும் பொழந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து ஒரு ஹாஃப் பவர்ட் இங்கிலாந்து டீம் அடிச்சுட்டு இந்தியா ஜீத்தேகா கூட இல்ல. அதான் பவுலிங் அட்டாக் இல்ல. நம்ம அங்க போயிட்டு மொதல் பால் ஹென்ரி ஸ்விங் பண்ண போறாரு. 2019 கம்பேக்ஸ் கொடு என்ன சொல்றது, அப்படியே ட்ராமாஸ் மைண்ட்ல ஓட போகுது எனக்கு தெரிஞ்சு. அப்போ அதான் அதனால இருக்கிறது பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஜெயிச்சிருவாங்க. பாப்போம். பாகிஸ்தான் நல்லா இதுல இருக்கானுங்க. அவங்க பவுலிங் அவங்களோட பவுலர்ஸ் கூட என்னதான் காஸ்ட்லியா இருந்தாலும் எக்கனாமி பார்த்தோன்னா ஒரே அந்த முகமது ஹாஸ்னின்றவங்க மட்டும் தான் 9. மீதி அவன 6.6 6.7 எல்லாரும் 6 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கானுங்க. அதனால நான் சொல்றேன்ல அந்த ஒரு பவுலர் தவிர்த்து அவங்களும் நல்லா தான் போட்டிருக்கானுங்க. அவனோட 72 ரன்ஸ் 8 ஓவர்ஸ்ல கழிச்சோன்னா நல்ல இதுல தான் இருக்கு. சயின்ஸ் ஆஃப்ரிடி ஃபார்ம்ல இருக்கான். அதுதான் நமக்கு பிரச்சனை. அதுதான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா லைக் அவனால ஸ்விங் பண்ண முடியும் இஷ்டத்துக்கு. அவனோட டாட் பால் பெர்சன்டேஜ் 51ல இருக்கு. ஆஃப்ரிடியோட தானே? ஆஃப்ரிடியோடது. அதான் சொல்றேன். ஒன் ஆஃப் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸலண்டான இது. ஷஹீன் ஷா அஃப்ரிதி அண்ட் அப்ரார் அஹ்மத் ரெண்டு பேருமே 50% டாட் பால்ஸ் எடுத்துருக்காங்க.
ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மோஸ்ட்லி அதான் நிறைய இது இருக்கு. ப்ரிவ்யூ தனியா போடுவோம், குரூப் வைஸ் போடுவோம் ப்ரிவ்யூ. ஸோ குரூப் ஏன்னா வைஸ் இப்பதான் எல்லாரும் போடுவோம். ஃபைனல் ஸ்பாட்ஸ் விட்டுருக்காங்க. நம்ம தான் ஜோக்கர்னா நம்மளோட ஒரு பெரிய ஜோக்கரா அன்எக்ஸ்பெக்டட் நம்ம ஸ்டார்க்கும் ஆஸ்திரேலியா இருக்காரு. ஆஸ்திரேலியாவில் ஸோ எனக்கு அதெல்லாம் ஆனா அதான் இன்னும் புரியல, கிரிக்கெட் ஆஸ்திரேலியால எதுவும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கான்னு என்னால சத்தியமா கெஸ்ஸே பண்ண முடியல. ரிட்டையர்மெண்ட்ஸ் ஆப்டிங் அவுட் தானே. ஆ, எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க் வந்து இதுதான் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அவரோட நீங்க புது பேஸ் அட்டாக்கோட போறதுக்கு பதிலா நீங்க ஃபுல்லா புது பேஸ் அட்டாக்கா போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஓவர் த ஏஜஸ்ல அவர் பவுல் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றப்ப பிரெட்லி இருந்தாருன்னு நினைக்கிறேன். பிரெட்லி, மைக் யாரு மிச்சல் ஜான்சன் அவங்கலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு டக் பொலிஞ்சர் அந்த மாதிரி அப்பப்போ கம்பேக்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஜோஸ் ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாரு. எனக்கே என்ன நினைச்சா பைத்தியக்காரன்னு தோணுது. ஏன் சின்ன வயசுல மிச்சல் ஸ்டார்க் மிச்சல் ஜான்சன் அண்ணன் தம்பின்னு நினைச்சிட்டு இல்ல அவங்க அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க, அதனால தப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி அதான் ஹேசல்வுட் வந்தோடனே ஜான்சன் ஹேசல்வுட் ஸ்டார்க் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கமின்ஸ் வந்துட்டாரு 2015 வேர்ல்டு கப் முன்னாடி. 2014 இந்த டைம்ல இருந்தே இவங்க 3 பேர் கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருக்காங்க. வென் தேர் ஹஸ் பீன் இன்ஜுரிஸ் ஒரு பவுலர் தான் சேஞ்ச் ஆயிருக்காங்க. மேஜர் டோர்னமெண்ட்ஸ்ல பெருசா மிஸ் அவுட் பண்ணது இல்ல. கமின்ஸ் மிஸ் லைக் ஏதாவது ஒரு ஆள் தான் மிஸ் அவுட் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து இப்ப ஹேசல்வுட்டும் இல்ல, கமின்ஸும் இல்ல. இப்ப ஹேசல்வுட் கமின்ஸ் என்ன அட்வான்டேஜ்னா ஹேசல்வுட் வந்து ரொம்ப கண்டெயின் பண்ணுவாரு, சிங்கிள் லைன் அண்ட் லென்த் போடுவாரு. கமின்ஸும் பாத்தீங்கன்னா he can both attack and bowl defensive. அவர் வந்து லைக் ஒரு இது இல்ல. ஸ்டார்க்கோட இது என்னன்னா he can only attack. அவர் ரன்னு போதான் செய்வாரு. ஆனா அவர் அதே மாதிரி விக்கெட்ஸ் எடுத்துருவாரு. பட் இப்ப இருக்கிற ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் அட்டாக்ஸ் லைக் இஃப் ஸ்டார்க் வாஸ் தேர் டீடைலா போக வேண்டாம். அப்படியே நம்மளுக்கு ப்ரிவியூ எபிசோட் கண்டென்ட் இருக்காது. பேசுவோம் இருக்கும். இல்ல இதை மட்டும் சொல்லிடுறேன். அதான் அட்டாக்கிங் பவுலரா ஸ்டார்க் போடுறப்போ வந்து அங்க சைட்ல எக்ஸாம்பிள் நேத்தன் எலிஸ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் தான் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்றப்போ நேத்தன் எலிஸும் ஒரு ஸ்ட்ரைக்கிங் பவுலர் தான், ஸ்பென்சர் ஜான்சனும் ஸ்ட்ரைக்கிங் பவுலர் தான். ஸோ அதனால ஸ்டார்க் கூட 3 பேரும் ஆடுறப்போ ஆப்வியஸ்லி தேர் கோயிங் டு லீக் அவுட் ரன்ஸ். அந்த டைம்ல நீங்க ஷான் அபாட் ஒரு ஆளை கொண்டு வரணும்னா நீங்க யாரை குறைப்பீங்க? ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சனும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, நேத்தன் எலிஸும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ அந்த டைம்ல நீங்க ஷான் அபாட் மட்டும்தான் உங்களுக்கு கண்டெய்னிங் பவுலர். ஸோ அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க்கே நீங்க புதுசா பவுலிங் காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க. எய்தர் நாங்க சேர்ந்து ஆடுறோம் இல்ல நான் தனியா ஆடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலா அது ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் இன்னும் அதை பத்தி நம்ம உள்ள போக கூடாதான் பர்சனல் ரீசன் போட்டதுனால. ஆனா லைக் இது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். ஏன்னா என்ன போட்டிருந்தாங்க பர்சனல் ரீசன்? பர்சனல் ரீசன் என்னன்னு போடல, பர்சனல்னு ஓ சொல்றது பர்சனல் ரீசன் அவ்வளவுதான். ஆமா. அதனால எனக்கு தெரிஞ்சு இதுவா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்னும் தேவை. ஏன்னா எல்லாருக்கும் ஏஜ் ஆகுது. கன்சிடரிங் தட் தே நீட் தேர் நெக்ஸ்ட் ஜென். இது வந்து என்னமோ ஏன் தெரியல, சம்திங் ஃபீல்ஸ் பேட் அபௌட் தி கிரிக்கெட் ஆஸ்திரேலியன். ஆமா, ஏன்னா இவர் ரிட்டையர் ஆயிருக்காரு. அதுதான் ஸ்குவாட் இன்க்ளூடிங் இந்த ஸ்குவாட். நீ இந்த டோர்னமெண்ட் ஆடிட்டு இந்த டோர்னமெண்டோட ரிட்டையர் ஆயிருக்கும். கரெக்ட். அதுதான். ஸோ அதனால இருக்கலாம் ஏதாச்சும் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ரெக்கவரியில கூட ஏதாச்சும் இதாக இருக்கலாம், அவங்க பிளேயர்ஸ் ரெக்கவரியில கூட. ஏன்னா கமின்ஸும் ஜாஸ் ஹேசல்வுட்டும் தாட் தே வில் பி பிளேயிங் திஸ். பட் ஆனால் திடீர்னு அவங்களால ஆட முடியலன்றது வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் இஃப் நாட் ஃபார் ஹேசல்வுட் கமின்ஸ் வாஸ் க்ளோஸ். பட் அதான் லாஸ்ட் மினிட்ல இப்படி வர்றதுனால ஏதாச்சும் இருக்கலாம். ஆஸ்திரேலியா என்ன கேட்டா this is going to be a tough fight for them. ஏன்னா ஒரு pretty new bowling attack. மற்ற டீம்ஸ்க்குமே ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கும். ஆமா, அவங்க குரூப் ஆக்சுவலா டஃப் தான் கன்சிடரிங். ஆப்கானிஸ்தானும் நல்லது, சவுத் ஆப்பிரிக்கா அந்த இன்னைக்கு 250 அடிச்சிருக்கானுங்க, ஒரு ஸ்கோர் போட்டிருக்காங்க. சாரி 350 அடிச்சிருக்காங்க. இங்கிலாந்து சொல்ல முடியாது, அவங்களோட பெஸ்ட் லைனை போட போனாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலா பாகிஸ்தான்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. எனக்கு என்ன இதுனா ஏன் சாம் கரனை எடுக்கல? மேபி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கரண் இல்ல, அவரோட பவுலிங் 10 ஓவர்ஸ் வந்து அவர் எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு. கரெக்ட், ஆக்சுவலா கரெக்ட். 10 ஓவர்ஸ் அவரால பவுலிங்கும் போட முடியும். பட் ஸ்டில் he has some good experienceல அரௌண்ட். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேசர் ஆல் ரவுண்டர் எடுக்கறங்கறப்போ he needs to contribute with his bowlingல. அவரால 10 ஓவர்ஸ் போட முடியாது.
இல்ல அதான் அவரால் 10 ஓவர்ஸ் போட முடியாத ஒரு சைடில் இருக்கட்டும். பட் சிமிலர்லி ஹீஸ் சம்ஒன் ஹூ கேன் ஒன்லி போல் 4 ஓவர்ஸ். ஏன்னா அவர் வந்து ஸ்லோ ஃபாஸ்ட்னு மாற்றி மாற்றி போகிறதுனால தான் அவர் எஃபெக்டிவாக இருக்காரு. அவர் லைன் அண்ட் லென்ஸ் எல்லாம் பெருசாக சேஞ்ச் பண்ணுறது இல்லை. இப்போ 4 ஓவர்ஸுக்கு அவரால் அதை பண்ணி ஏமாற்ற முடியும். பட் 10 ஓவர்ஸுக்கு அதை பண்ண முடியாது. அதே மாதிரி அவரோட பேட்டிங் தேவை அப்படின்றது இட் இஸ் நாட் மச் நீடட். Much needed. ஏன்னா கஸ் ஆட்கின்சன் அவரோட ஃபாஸ்ட்டாக போடுவார். ஹீ கேன் ஆல்சோ பேட். பிரைடன் கார்ஸ் அவரோட ஃபாஸ்ட்டாக போடுவார். ஹீ கேன் ஆல்சோ பேட். ஸோ அவர் யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இட் சுட் பி லியாம் லிவிங்ஸ்டன். பட் லியாம் லிவிங்ஸ்டன் எனிவேஸ் இப்போ அவர் 50 ரன்ஸ் தேவை வித்தின் த நெக்ஸ்ட் 5 or 6 ஓவர்ஸ் அப்படின்றப்ப லியாம் லிவிங்ஸ்டன் மேட்ச் Will step முடிச்சிருவாரு. up. ஆமாம், ஆர் அட்லீஸ்ட் ஹீ வில் கெட் க்ளோஸ். த மேட்ச் வில் கோ க்ளோஸ். அதே மாதிரி உங்களுக்கு நீடட் ஸ்பின் போட்டால் விக்கெட்ஸ் விழுகும் அப்படின்ற ட்ராக்ல வந்து ஆப்வியஸ்லி லியாம் லிவிங்ஸ்டன் நல்லாவே போட்டிருக்காரு முன்னாடி. இன்னும் ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் கேன் டர்ன் த பால் போத் வேஸ். ஆமாம், இன்டு த பேட்ஸ்மேன் கொண்டு வர்றாரு, அவுட் சைட் த பேட்ஸ்மேன் கொண்டு போவார். ஸோ அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் அவங்ககிட்ட. ஆக்சுவலாக லியாம் லிவிங்ஸ்டன் ஒய் தே ப்ரிஃபர் மோர் வில் ஜாக்சன்றது அதான் மெயினான ரீசன். வில் ஜாக்சன் என்ன தான் பெரிய ஹிட்டராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்ட் டைம் பவுலராக இருக்கிறது லிவிங்ஸ்டனும் ஜோ ரூட்டும் தான். இப்போ இன்கேஸ் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வரணும்னா ஜோ ரூட்டுக்கு பதிலாக தான் வில் ஜாக்ஸ் கொண்டு வரணும். இப்போ வில் ஜாக்ஸ் நீங்கள் ஜோ ரூட்டுக்கு பதிலாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டே அண்ட் பேட்டர் யாருமே இல்லை அதர் தன் ஜாஸ் பட்லர். ஆனால் ஜாஸ் பட்லர் இப்போ நிற்க மாட்டுறாரு. அதனால என்னன்னு தெரியல உங்களோட இது. ஹாஸ்பிட்டல் மேலே தான் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் பரவாயில்ல. ஓகே, அதான் இந்த சீரிஸ் முடிஞ்சு we will come back soon with சாம்பியன்ஸ் ட்ராஃபி கண்டென்ட். அதே மாதிரி ஃபுட்பால் கேக்குறவங்களுக்கு மேட்ச் முடிஞ்சோடனே வரும். ஃபுட்பால் கண்டென்ட். அதான் மேட்ச் டே முடிஞ்சோடனே உங்களுக்கு ரிவ்யூஸ் வரும். ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு மேட்சாக பார்த்து வி கேனாட் ஸ்பீக் ஃபார் அவர்ஸ். நாங்கள் வாட்ச் அலாங் பண்ணல. அதனால் நாங்கள் வந்து எல்லா மேட்ச்லேயும் முடிஞ்சோடனே வில் ட்ரை டு கவர் ஆஸ் மெனி கேம்ஸ் அஸ் பாசிபிள். நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் 2 டிவைஸ்லலாம் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பார்க்குறவங்க தான் இருந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் டெடிகேஷன் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா உங்களுக்கு ப்ராப்பராக யூ ஹேவ் டு கிவ் த ரிவ்யூ. பட் இப்படி பண்ணலாமே 2 மேட்சஸ்க்கு ஒரு ரிவ்யூ. ஒரு நாளைக்கு 4 மேட்ச் நடக்குது ப்ரோ. அதனால அதான் சொல்றேன், நேத்து நைட்டு மேட்ச் நடந்திருக்கு. இல்ல நேத்து நைட்டு மேட்ச் நடந்துருக்கு, இன்னைக்கு நைட்டு மேட்ச் இருக்கு. மேட்ச் டே இன்னையோட முடியுது. சோ நாளைக்கு நாங்க ரெக்கார்ட் பண்ணி வில் போஸ்ட். எனக்கு ரொம்ப பிடித்தமான டீம் முன்னாடி வாங்குச்சு. ஆமா, அத பத்தி அங்க பேசுவோம். ஏன்னா ஒருத்தர் நிறைய பேசியிருந்தாரு பெரிய மேட்ச். அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம அப்புறமா அதை பத்தி வில் ஷூர்லி ஸ்பீக். ஸோ ஆமா, இன்னொன்னு சொல்லிடுறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்பாலுக்கான கண்டென்ட் வரும், சாம்பியன்ஸ் லீக் கண்டென்ட் வரும், அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கண்டென்ட் வரும். அப்படியே ஆல்டர்னேட்டிவா சைட் பை சைடு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு கண்டென்ட். அதே மாதிரி ஃபார்முலா 1 லிவரி லான்ச் ஆன் 18th இருக்கு. அன்னையில இருந்து வில் ஸ்டார்ட் அவர் ஃபார்முலா 1 கண்டென்ட் ஆல்சோ. எங்களோட எனக்கும் தலைவர் திமிங்கலுக்குமான குருநாதர் மிஸ்டர் பூனமவன். நான் வந்து இருக்கிற ஸ்போர்ட்லாம் பார்ப்பேன் அப்பப்போ. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கும் F1 ரேஸ்னா என்னன்னு தெரியும், பார்த்துருக்கேன். திமிங்கலாம் அதை பார்த்தது கூட கிடையாது. F1 சொல்லி கிரிக்கெட் பேசிக்கலி டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன். எனக்கு வந்து என்னதான் இந்த லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ஸ் பார்க்கணும்னு இருந்தாலும் லிமிடெட் ஓவர் ஃபார்மேட் கூட நான் அப்பப்போ தூங்கி ஸ்கிப் பண்ணிடுவேன். டெஸ்ட் கிரிக்கெட்னு வந்துச்சுன்னா 90 ஓவர்ஸ் போறாங்கன்னா 90 ஓவர்ஸ் உட்காந்து பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன். அதுலயே தெரிஞ்சுக்கங்க பூனமோனு நல்ல சைக்கோ. ஸோ அதே மாதிரி ஃபுட்பாலும் 90 மினிட்ஸ் உட்காந்து பார்ப்பேன். ரேஸும் ஃபுல் ரேஸ் பார்ப்பேன். ஏன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். கேட்டால் திஸ் இஸ் ஜஸ்ட் ரேசிங் இன்சிடென்ட்னு வாங்க. ஸோ அதுக்காகவே அந்த ரேஸை பார்க்கணும். அதனால் இந்த 3 ஸ்போர்ட் வீடியோஸ் நானே உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இன்கேஸ் அவங்க அவைலபிளாக இல்லைனாலும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ டு நாட் வெரி. அவங்களும் தேர் எக்ஸ்பர்டீஸ் இன் தேர் ஓன் ஸ்போர்ட்ஸ். சில பேர் டென்னிஸ் பார்ப்பாங்க, சில பேர் பேட்மிண்டன் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து எல்லா சைடும் நாங்கள் முடியுதுன்னா வில் பிரிங் இன் சம் கெஸ்ட். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, கூட்டு வந்து நாங்கள் வேறு ஸ்போர்ட்ஸும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் நாலேஜை ஏற்றிக்கிறோம், எக்ஸ்ப்ளோரும் பண்ணுறோம் உங்களுக்காக. இந்த ஸ்போர்ட்டையே பற்றி கிரிக்கெட்டாகவே இருந்தாலும் நிறைய பேர் கிரிக்கெட் பற்றி சூப்பராக பேசுவாங்க எங்களை விட. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வில் ட்ரை டு பிரிங் தம் ஆல்சோ இன். உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்ச மாதிரி இருக்கும் கேமை பற்றி. சரி, உங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நாங்க கவர் பண்றோம். உங்களுக்கு ஏதாச்சும் இது பேட்டர்ஸ் பத்தி பெருசா வேணும், எந்த உங்க ஒபினியன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது. ஆமா, நீ இத வேற எதனா அபார்ட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் வேற என்ன கண்டென்ட் போடலாம்ன்றதுக்கும் ஐடியாஸ் கொடுங்க. ஆமா, நான் பர்சனல் லைஃப்ல எல்லாரும் அடி வாங்கியிருக்கோம். அதனால நாங்க பர்சனல் லைஃப் கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ உங்க ஆஃபீஸ் ஒர்க்கிங்னா உங்க ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.
ஆமா. சரி எண்டு நாங்களும் கார்டு ஷேர் பண்ணியிருக்கோம். எண்டு கார்டு போட்டுடலாமா தம்பிகளா? போட்டுக்கலாம். போட்டுடலாமா? ஆமா. சரி உங்களுக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி கண்டென்ட் கூடிய விரைவில் வரும். மறக்காம உமன்ஸ் சப்ஸ்கிரைப் பிரீமியர் லீக் நாங்க இப்போதைக்கு டியூ டு அதர் கமிட்மெண்ட்ஸ் எங்களால ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபாலோ ஆனா பண்ண அட்லீஸ்ட் வீக்லி ஒன் பார்க்கலாம்னு தான் இருக்கேன். பட் ஆமா லெட்ஸ் நானும் கண்டென்ட்டா போட முடியுமான்றது பாப்போம். ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு சைட் பை சைட் நாங்க பார்ப்போம். இஃப் பாசிபிள் நாங்க வந்து ஆஃப்டர் ஒரு வீக்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இல்ல இந்த ரீகேப் சாம்பியன்ஸ் டிராஃபி எபிசோட்லயே சின்ன கிளிம்சஸ் மட்டும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஆனா எங்களால எல்லாத்துக்கும் டெடிகேட்டடா வீடியோஸ் போட முடியும். ஆமா. ஏன்னா So, we are also working. human beings. Okay. you are ரெண்டு working, பேரும் we are No, not we are working. working. ஓகே we will We are work. working. சரி கைஸ் Okay guys, subscribe பண்ணுங்க, மறக்காம ஷேர் Subscribe பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ We welcome all your comments. கமெண்ட் போடுங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நாங்க அதை And படிச்சா வீடியோ ஃபுல்லா பாருங்க முடிஞ்சா. நீங்க ஒரே சிட்டிங்ல ஃபுல்லா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஜாலியா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன இருந்தா நடுவுல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா. ஓகே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Bye bye. Bye bye.